வணக்கம். அவசரமாக எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு சென்றார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவின் தலைமையில் ஆட்சி நடக்கட்டும், வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கிறோம் என்பதை திமுகவின் அரசியல் வட்டாரங்கள் முழுவதுமாக பேசி வருகிறது. அடுத்த 15 ஆண்டுகள் விஜய் அவர்கள் இப்பொழுது ஆட்சி தொடர்ந்தால் 15 ஆண்டுகள் நம்மால் ஆட்சியை கைப்பற்றவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாலுமே பரவாயில்லை, நாங்கள் சிறைக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் ஒருவரல்ல இருவரல்ல, சுமார் 17 மாஜி அமைச்சர்கள் திமுகவில் இருப்பவர்கள் செய்த ஊழல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளது ஆதாரங்களுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை இழந்தவுடனே கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்குத்தான் தயாரான சூழலும் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் காலில் விழுவதை தவிர ஸ்டாலினுக்கு வேறு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. மேலும் அதிகமான தொகுதிகள் முதலில் தாவேகாவிற்கும், 2வது திமுகவிற்கும், 3வது அதிமுகவிற்கும் இருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று கூறுவதற்கு காரணமே தற்பொழுது திமுக சுயநலம்தான். விஜய் அவர்கள் முதல்வராவதை தடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறார். திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதா, தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதா என்பதை. ஆனால் இதில் விஜய் அவர்கள் செய்த மிக முக்கியமான தவறு என்ன தெரியுமா? பல முறை எடப்பாடியிடம் நேரடியாக சந்தித்து, அதாவது தேர்தலுக்கு முன்பாக, அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பல பிரச்சனைகளில் விஜய் அவர்களுக்கு பல உதவிகளை நேரடியாக எடப்பாடி செய்தார். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதிகளை, ஆதரவுகளை கோருவதற்கு விஜய் அவர்கள் நேரடியாக கடிதங்களை எழுதாமல், நேரடியாக தொலைபேசியில் பேசாமல், செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுகவின் எம்எல்ஏக்களை தட்டி தூக்குவதற்கு தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான கோபத்தையும் ட்ரிக்கரையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் இன்னும் ஆலோசித்து முடிவுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளார். யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்று பார்த்தால் அது திமுகவிற்குத்தான். இதனால்தான் அவசரமாக இன்று காலையிலேயே எடப்பாடியின் வீட்டிற்கு சென்று நீங்களே முதல்வராக இருந்து கொள்ளுங்கள், வெளியே இருந்து ஆதரவுகளை நாங்கள் தருகிறோம் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஸ்டாலின் அவர்கள் கூறியதை சரியா தவறா, எடப்பாடி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்கள்.